முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அதிமுக தொண்டர்கள் அனைவரும் அம்மா என்றுதான் அழைத்தார்கள். ஆனால் அதனையும் தாண்டி அவருக்கு அம்மு என்று செல்ல பெயரும் எப்படி வந்தது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என இரு அணிகளாக பிரிந்தது. அதன் பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு ஜெயலலிதா வெற்றி பெற்றார். மேலும் அவரது அணி அந்த தொகுதிகள் மொத்தமாக 27 இடங்களில் வெற்றி பெற்றது. அவரது போட்டியாளராக கருதப்பட்ட ஜானகி அணி ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து அரசியலை விட்டே விலகுவதாக ஜானகி அறிவித்திருந்தார். அதன் பின்னர் அதிமுகவின் தலைமை பொறுப்பையும் ஏற்று தமிழகத்தின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையை அலங்கரித்தார். எம்ஜிஆரின் அரசியல் வாரிசும் ஜெயலலிதா தான் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னர் பிளவுபட்ட அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சியுடனும் முழு வலிமையுடனும் செயல்பட தொடங்கியது. அதன்படி பின்னர் பல்வேறு சவால்களை கடந்து தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார். தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம், இலவச மடிக்கணினி திட்டம், அம்மா உணவகம் என இவர் அறிமுகப்படுத்த பல திட்டங்கள் இன்றளவும் மக்களுக்கு பயனளித்தும் வருகிறது. இந்த நிலையில் ஜெயலலிதா தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல் தொடர்பான வீடியோக்கள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. அந்த வகையில் அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், கர்நாடகா மாநிலம் மைசூருவில் பிறந்திருந்தாலும் நான் தமிழ் பெண் தான். எனது குடும்பத்தினர் திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் தான். வேலை காரணமாக எனது குடும்பத்தினர் பெங்களூருக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு நான் பிறந்தேன். ஆனால் என் தாய்மொழி தமிழ்தான், தாய்நாடு தமிழ்நாடு என்று தான் பேசியுள்ளார். அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஜெயலலிதாவை அம்மா என்றே உரிமையுடன் அழைத்தனர். ஆனால் அதனையும் கடந்து அவருக்கு அம்மு என்ற செல்ல பெயரும் இருந்துள்ளது. இது தொடர்பாக அவர் கூறுகையில், எனது குடும்ப உறுப்பினர்கள் என்னை அம்மு என்றே செல்லமாக அழைப்பார்கள். அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதையும் உள்ளது. பொதுவாக குழந்தைகள் முதலில் அம்மா என்று கூறி பேச தொடங்குவார்கள். ஆனால் நான் அம்மு என்றே கூறினேனாம். அதன் அடிப்படையில் தான் என்னை குடும்பத்தினர் அம்மு என்று அழைக்க தொடங்கினர் என புன்னகையுடன் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.